சப்ளையர் கம் தி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லைங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. No, that's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை. அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு? அதான் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா, நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. அப்புறம் கண்ணி எழுதாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி இல்லைங்க, சாம்பாரா சார்? இந்த சார், வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதை விட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவனை சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான்டா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான். முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா, எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புலாம வாழ்ந்துருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுதை, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட்டு. பார்த்தா பாமா இருக்கு, தாமோட்டை விட்டு தரச்சிட்டாங்க. வாங்க, நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுனா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. ஓ, பட்டு போன்ற மேனி இல்ல?
நோடிய ஃபூல். கோபால் பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 2. When she woke up late in the morning, like every day had just begun. She's opened up her eyes and thought, oh, what a morning. It's not a day for what art, it's a day for catching time. She was lying on the beach and having நான் 3 சாங் கம்போஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 துணி கூட நீ துவைக்கல. கண்டிஷன் நம்பர் 3. கோபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபி கேட் பண்ணு. இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா கையா இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எட்டனாத்த எல்ஐசில போடுவாரோ? ஐயோ உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம். பொறுப்போடரு. நல்லா இருக்கு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சவுண்ட் வச்ச. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல சவுண்ட் வச்ச. துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார் வேலைய ஆரம்பிக்கலாம். என்னது? என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். ஏன் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால் செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல. உன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் கேட்க தெரிய போகுது. சரி வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார். கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா வாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங் என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்தன் எண்ணத்தை போலே. ஹாய் கோபால் மறைக்காதப்பா தள்ளுப்பா. முன்னாடி தேய்ச்சாச்சு போதும் போ. ஹாய் ஹாய் சில்பான். கோபால் லவ் பண்ணிட்டு இருக்கல போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். பில்ல கஜில். ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. See the girl. காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. சிறுசே யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திரை எடு பால. மாமா இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பை போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து இத உடம்பு தாங்கு மாமா. உடம்பு தாங்கல வேற எந்த உடம்பு தாங்க போகுது? ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும்.
கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க அம்மா பால். அண்ணா ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்ல பாலெல்லாம் கூட குடுக்குறீங்களா? உங்களுக்கு கவுண்டர்களுக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்காதீங்க. என்னடா அது? பாலு பால் பால் குடுக்கணும் பண்ணாட்டு வந்துருச்சா? புரியாதா? கொடுங்க அண்ணா. நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனையும் கூட்டி சேர்த்துட்டே நீ. இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க நீ. இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவன் மேல உள்ள கிரக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பான்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். அண்ணா நான் குடிப்பேன்டா. அண்ணா வேணா பின்னாடி. பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். அண்ணா வேணா தாங்காதண்ணே. மொடாக்கல்லையே ஒரு முடக்குல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டாண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ண பார். ஐயோ, உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்தணும். அண்ணா இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே. கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவேன். அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதி பால். பேதி பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்னும் இருந்த பாம்பேக்காரங்க துண்டக்கான துணிய கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டாந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பாலை நான் தானடா குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா அண்ணா ஏண்டா, எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி சொன்ன கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒண்ணு ஐயோ, என்னால முடியல சாமி. எந்திரிங்கண்ணே. புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்க கேக்குறாரு. அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2. அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்லையே, 4 போட சொன்ன. அப்புறம் 2 போட்டோம். 4 போட சொல்றதுக்கு நம்ம 1. அண்ணா என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு, ஒருத்தர் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க அவன என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கு என்ன? ஏண்டா, நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா? தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? எனவே இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்கடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குளிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத. பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை. நான் குளிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் நான் பாத்துக்கண்டா, போடா, கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கைய. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல்? ஏண்டா
இந்தா சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமா பாவம் பாட்டி வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் தாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே அப்படிங்க அப்பா. பாட்டி 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 நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ நீ தான் பாட்டுக்கே தப்பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு. ஆமா எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க. எதுல வேணாலும் கலக்கு. சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற அழுக நம்ம பயலுகாத்தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? சோறு போடு போடு. அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிற சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ ஒரு ரூபா சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். தம்பி என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான். மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல? பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்ன கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா. கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுங்க அவ்வளவுதான். ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏன் இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கம் பண்ணிட்டு அடுத்தவனுக்கு கை கொடுக்கலாமாடா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொறியிறது, இதுல விட்டு சொறியிறது, சொரிஞ்சிட்டு ஹலோ ஹவாரின்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகம்? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே? இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்டு போயிருவா. போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய் என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவனுக்கு கடையில போனோம். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல கிளவிகளுக்கு எதுக்கு? ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தென்காசி வேற அடி குண்டாளிகளா? எங்க கிட்ட முறைச்சிட்டிய ஈவ்டீசிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதள்ளி நசுக்கிடுவோம். தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? பல்லக்கு குய்ய பரகியம். ஜென்டில்மேன் கருத்தை பரிமாறிக்கங்க. சரியான ஆளியா? வியாபாரம்லாம் எப்படியா இருக்கு? எங்க சார் நல்லா இருக்கு. எப்படியா நல்லா இருக்கும்? இந்த மாதிரி பேப்பரை வாங்கி போட்டா அவன் வருவான், படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பிசினஸ் டெக்னிக்கே தெரியல. அது ஐடியா ஐடியா. சார் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சும்மா சாப்பிடுங்க சார். சார் நல்லா சாப்பிடுங்க சார். சாப்பிடு சொட்ட சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. ரெண்டு போன் விட்டா போறேன். ரெண்டு ஆபீஸ் போடு. சரி சார். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார் உழைக்கிறது எதுக்கு சார்? சாப்பிட தானே சார். சாப்பிடுங்க சார். கலசை பத்தியெல்லாம் கவலைப்படாது. பணம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகும் சார். சாப்பிடுங்க. இதெல்லாம் யாரும் பண்ணா நல்லா கத்துக்கோ. சாப்பிடு சாப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ.
சார் காசு கொடுத்துட்டு போங்க சார். எவன் சாப்பிட்டானோ அவன் மட்டும் வாங்கிக்க. நல்ல குட்டி. என்ன எப்படி கொண்டு போற? ஏய் காஃபி லேட் மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விடுயா. சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். ஏன் மாப்ள மவுண்ட் ரோட்ல இருக்குது 13 மாடி வீடு. எப்ப எனக்கு வாங்கி தர போற? ஐயோ அங்கிள், அது LIC பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வரா சார் நான் தேசிங் இன்சிலா. ஐயோ சார் ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து சாரி கை நாட்டு வைக்கணும். டேய் நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா. டேய் போய் நாயை குளிப்பாட்றா. மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம் ஐயா சிஎம் ஐயா நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன். ஐயா மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் மேன் வந்து பாக்க. ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க. ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க. ஐயா ஒரு செகண்ட். ஐயா ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஐயா என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கரை எம்மக்கிட்டு விடா. இந்தாங்க கையறா மவனே. ஏய் குட யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நானு, அடுத்தது சிஎம் ஆக்க போது நானு. மவனே அங்க வந்த உன்னை அப்படியே அலக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. அப்பல போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? அவர் தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாத்து வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ. என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட பாப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மள இப்படி ஆக்கிட்டார். ஒன்னும் பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? சார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயோ தொந்தரவு பண்ணாத. ஏதோ ஆப்ஷன் வந்து டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்ச் திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன் நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தர வேண்டியிருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறமா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரு. வந்துட்டாரா வாங்க தெய்வமே. எப்பறா கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. கரெக்ட்டா கூட்டி வந்தாரு. எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னல இது? கோவமா வந்திருக்கானே. அப்படியே சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. இங்க வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து செத்து போனா மறுபடியும் யாரையா சினிமாக்கு வருவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆகுது? நான் அத பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா? வணக்கம் வணக்கம்.
என்ன எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா குடுக்குறாங்க. அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கர்ண காட்டப்படாதா? சரி, நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா? போயிட்டாரா? ஒட்டிய கேட்ட மாதிரி தியேட்டரையும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு. அரை மணி நேரமா நட்டையை கழட்டிக்கிட்டு இருப்பேன். பாசண்ணா, ஏற்கனவே உங்க அமர்கலம் தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாண்டா சொன்ன கருப்பட்டி. நான் அமெரிக்காவில புஷ் கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ்ஷே அப்பாயின்மெண்ட் வாங்க அரை மணி நேரமா காத்துக்கு நிப்பான். என் லைஃப் ஸ்டைலே வேறடா. வேலைய பாருங்க. மச்சானே வடை சாப்பிடுறீங்களா? பாரு, நான் அமெரிக்காவில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி டோல், பீட்சா கட், பீட்சா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு, லோக்கல் அடை வடைன்னுகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டேனே. என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடைக்கு மாட்டின எலி மறந்துகிட்டு வாய பாரு. கருமம் பிடிச்சவன். வடையில நூல் இருக்கு. நீ கொடுக்குற 1 ரூபாய்க்கு அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாருடா, வடை விக்கிறவன சாலமன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டரங்கத்தை பார்த்துட்டு அகராயத்தனமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறதுக்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா, இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு, ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய், தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. சந்திரபாபு நாயுடு. ஏண்டா, தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய், ஊசி போன வடையை வித்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு, உன்னை உயிரோடவே கொளுத்து. அப்படியே ஆந்திரா கோடி காலங்காத்தால வந்து டென்ஷன் மாட்டான். வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களாம் வடை. என்னங்க நீங்க? அங்க பாருங்க, கதவு திறந்திருக்கு. போய் மூடிட்டு வாங்க போங்க. நம்ம டெக்னிக் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன மாப்ள, அலாரம் அடிச்சதா? நான் தான் டோர்ல செட் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை, டோர்ல மட்டும் தான் அலாரம் வச்சீங்க. இது அநியாயமா தெரியல? என்ன அநியாயம்? சின்ன பிள்ளைங்க ஆடினீங்க பாடினீங்க, கண்ணுக்கு அழகா இருந்தது. பின்னி பிணைய நினைச்சா நான் பிரிச்சிட மாட்டேன். மாப்பிள, ஆக்க பொறுத்து நீங்க ஆர்வம் பொறுக்கணும். போய் படுங்க. இங்க இல்ல, இங்க இல்ல, அங்க என் பெட்ரூம்ல. போங்க போங்க. நல்ல பிள்ளைய போங்க, கைய விடுங்க. போங்க. இல்ல, வாங்க வாங்க வாங்க. நல்ல பிள்ளையா போய் என் பெட்ரூம்ல படுங்க. போங்க போங்க. அது கரெக்ட். அம்மாடி, என்னால ஒவ்வொரு கதவுக்கும் அலாரம் செட் பண்ண முடியாது. எந்த அப்பனாவது தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பானா? நான் ஏன் நினைக்கிறேன்? உன்னை இவர் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டாரு, சிதம்பர உடையார் இன்னும் மருமகளா ஏத்துக்கல. ஒருவேளை அப்பம் பேச்ச கேட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாறிட்டாருன்னு வச்சுக்க, சொத்துக்கு சொத்தும் போய் கற்புக்கு கற்பம் போய், இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாரு. என்ன நம்ம ரூம்ல அலாரம் அடிக்குது? மாப்பிள்ள இத வந்துட்டேன். என்னங்க நீங்க மாப்பிள்ள கூடவே படுத்து தூங்குறீங்க? உங்க கொரட்டை சத்தம் கேட்காம எனக்கு தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியுது செல்லம். என்ன பண்றது, நம்ம பொண்ணுக்காகத்தானே நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். நான் உன் ரூமுக்கு வந்துட்டா மாப்பிள்ள திமிரிட்டு நம்ம பொண்ணு ரூமுக்கு போயிடுவாரு. அப்புறமா
ஃபர்ஸ்ட் நைட் தானா நடந்துருமே, அதனால தான் மாப்பிளைய பூட்டி வச்சிருக்கிற செல்லம். அப்போ காலம் பூரா இப்படியே காவல் காத்துட்டு இருக்க போறீங்களா? யார் சொன்னது? நாளைக்கு காலையில 4 மணிக்கே புறப்பட்டு மெட்ராஸ்க்கு போய் சம்மந்திய பார்த்து சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது 4 மணிக்கு சிதம்பரோடையார் வீட்டுக்கு நீ போறியா? விட்டா தானே போவ. வைக்கிறான் மாமா ஆப்பு. போட்டாரே. செந்தமிட்டேன் மொழியாள் நிலாவின் சிரிக்கும் மலர்கொடியாள். என்ன மொத்த நாயம் ஒன்னா சேர்ந்து கொலைக்குது. என்ன மோட்டார் பைக்ல யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ கேட்டு திறக்கிறான். திருட திருட. ஐயோ என்ன ஷூ சத்தம் கேக்குது? சந்தேகமே இல்ல, திருடன் தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். என் பொண்டாட்டி வேற தனியா இருக்கிறா. ஏதாவது ஏடா கூட ஆயிட போகுது. என்னடா சத்தம்? ஏதாவது ஆவியா? பப்ளிக் திருடனா இல்ல பக்கத்து விட்டு திருடனா? நான் யார் தெரியுமா? சீவலப்பேரி பாண்டியோட சித்தப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் என் சொந்த கால்ல நிக்கிறவன். எவனும் என்ன ஆட்ட முடியாத, அசைக்க முடியாது. ஐயோ ஐயோ கால ஓடிட்டாரு. ஐயோ 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 ஏற்கனவே ஒருத்தன் கட்டையால அடிச்சு காலை பேத்துட்டானே. அதே கட்டையில தான் பத்த போட்டு கட்டு போட்டுருக்காங்க. வாயை திறக்காம இருங்க. வீட்டுல பொங்கல் இருக்கா? இருக்கு. நல்ல குழஞ்சி இருக்கா? இருக்கு. கூட தேங்காய் சட்னி இருக்கா? எல்லாம் இருக்கு. வெரி குட். தீனிக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? ஏதாவது சித்த வைத்தியமா இருக்கண்டா? அதான் இல்ல, நான் மார்னிங் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டேன். எனக்கு பொங்கல் தேங்காய் சட்னி ஊத்துரு. நீங்க என்ன வைத்தியரா விருந்தாளியா? யாரோ வேணும்னு தான் அடிச்சிருக்காங்க. எங்க ஒரு துண்டு எலும்பு குறையுது? அடிபட்ட இடத்துல 4 நாய் சுத்திக்கிட்டு இருந்தது, அதுல ஒண்ணு கவிட்டு போயிருக்கும். ஏண்டா நாய் கடிக்குதுன்னா நல்லி எலும்பா? இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு சொன்னீங்க? ராத்திரி 12க்கும் 12:05க்கும் நடுவுல. பாதி ராத்திரி 12. அப்படின்னா இது காத்து கருப்பு சேஷே தான் இருக்கும். இன்னொரு 10 நாள் நீங்க படுக்கை விட்டு நகரக்கூடாது. நகர்ந்தீங்க முட்டி கழட்டிக்க, செவிக்கால் போட்டு ஒட்ட வச்சிருக்க. நீங்க என்ன டாக்டரா இல்ல கார்பெண்டரா? இந்த காலை வச்சுட்டு ஜோக்கு. ஐயோ ஐயோ இப்படி சாகட்டும் போல இருக்குதம்மா. அம்மா ஓகேயா? டாக்டர் சொன்ன மாதிரி காத்து கருப்பு சேஷ்டியா இருக்குமோ? இருக்கலாம். எங்க கிராமத்துல பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராத்திரி 12 மணிக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. ஏன்னா அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இவர மாதிரியே அவரும் பொண்ணுடைய முதலிரவை தள்ளி வச்சார். இந்த முதலிரவு தேவதைன்னு சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் நைட் ஏஞ்சல் தானே? அப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு. அதுக்கு பயங்கரமா கோபம் வந்து முதல்ல காலை ஒடிச்சிச்சு, அப்புறம் ஒரு சைடு வாயோட இழுத்துச்சு. எனக்கு உங்களுக்கு வாய் இழுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு முதலிரவு நடத்திடலாங்க. கரெக்ட். அத்தா சொல்றது கரெக்ட். வாய் இழுத்தாலும் சரி, வயிறு இழுத்தாலும் சரி,
சம்பந்தி சம்மதம் இல்லாம முதல்ல நடத்த விட மாட்டேன். வாய் இப்படி எடுத்துக்கிட்டேனா எங்க அப்பா கிட்ட போய் எப்படி சம்மதம் கேப்பீங்க? கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாளா வெயிட் பண்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது விடுங்கய்யா. ஐயா இவன் கை கால் இடிச்ச மாதிரி பயமுறுத்துறா. அஞ்சு ஜஸ்ட் டச்சிங். இந்த தொடர் வேலையில வேணாம், அப்பா சொல்லிட்டு. ஒரு தடவை என்ன பண்ணுது? எவ்வளவு உரசினாலும் பத்திக்க மாட்டேங்கிறா. நனஞ்ச தீப்பட்டி. வணக்கண்ணா. வணக்கம். வாழ்க. நீயா? இந்த என்ட்ரியை நீங்க எதிர்பார்க்கல. ஏன்னா டேய், ஊருக்கே குளுக்கோஸ் கொடுக்குறோம் நானு, நீ எனக்கே கொடுக்குறியா? இப்ப என்ன ஆச்சுன்னு டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் ஆகலையடா. இதுவரைக்கும் நான் உனக்கு 90,567 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். என்ன இழுச்சு வாங்கி நினைச்சிட்டியா? நான் கொடுத்த ஐடியாவில பணக்கார வீட்டுல வந்து நீ செட்டில் ஆயிட்ட. கல்யாணம் ஆன உடனே அந்த சேரனை நான் அவமானப்படுத்திப்பேன்டா. ஆனா நீ எப்படாட்டி கர்ப்பமாகணும்னு என்ன தடுத்துட்ட. நான் என்னடா பண்றது? என் மாமனார் வந்து நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இத பார், என் சபதத்துல இருந்து நான் பின் வாங்குற மாதிரி இல்ல. எவன் குறுக்க வந்தாலும் அதை தாண்டற சக்தி என்கிட்ட இருக்குது. பிஸ்கா இந்தா. என்னது? குஜிலி குண்டலி பவுடர். ஹாய், குஜிலி குண்டலி பவுடர். ஆமா. எதுக்குது? இது பாம்பு கொழுப்புல பண்ண பல்லான பவுடர். இத தொட்டாலே வீரியம் பெருகுண்டா. அணுகுண்ட பலம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சைனாவாலே குறுக்க கட்டாலும் நீ நைனா ஆக தீர்வ. குதிரை பலன்டா இதுக்கு. இத பால்ல கலந்து உன் பொண்டாட்டிட்டு கொடு. கொடுத்துட்டு நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அவளே பாத்துக்குவா. குஜிலி குண்டாலி கொடு. நீ கிளம்பு. குதிரையை நான் ஓட்டிக்கிறேன். ஓட்டு. குஜிலி குண்டலி பவுடரை கொடுத்தா குதிரை பலம் வரும் சொன்னானே. இன்னைக்கு குட்டிக்கு கொடுத்து குஷால் பண்ணிட வேண்டியதான். என்னங்க தூங்க போலையா? இந்த ரேஞ்சிலே நீ அங்க இங்க அலைஞ்சா எனக்கு எப்படி கண்ணா தூக்கம் வரும்? எனக்கு கூட தூக்கம் வரலங்க. வாடக்கண்ணா. அப்பா, இதெல்லாம் இப்ப வேண்டாங்க. ஐயோ, மாமனாருக்குன்னு தூக்கம் வரலையா? ஒரு கிசு கூட அலவுட் பண்ண மாட்டேங்கிறானே. பவுடர் கொடுக்க வேண்டியதுதான். அடடா, அம்மம்மா செல்லம். அத்தை, அது சாப்பிடாதுங்க. அதுல குஜிலி குண்டாலி. நான் அஞ்சுவுக்கு சாப்பிட்டாச்சா? மூடு மாறுது. ஏற்கனவே மாமனாருக்கு ஒரு கால் உடைஞ்சு போயிருக்கு. புஷ்பா, நீயே வந்துட்டியா? நானே கூப்பிடுறதா இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. புஷ்பா, காலையில இருந்து என்னவோ தெரியல, இந்த கால் கடந்து கொடையுது. ரொம்ப வலிக்குது புஷ்பா. புஷ்பா, உன் கையால கொஞ்சம் லேசா தடவி கூட எதமா இருக்கும். என்ன புஷ்பா, பார்வையே சரியில்லையே. என்ன பண்ண போற? ஐயோ, என்னவோ பண்ணுது புஷ்பா. ஐயோ எம்மா, இது என்னம்மா? இதுவா நேரம்? ஐயோ ஐயோ. ஆமா, அத்தராத்துல இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா, படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்ட்ரோல் வரைக்கும் பொறுத்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன். பிரச்சனை இல்லாம கூட்டி போயிடறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாவது சமாளப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்பாதற்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமர்த்தல. எல்லாம் ஒட்டுமொத்த
வந்துருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுலயே 2 புருஷன் மட்டாடி உட்கார்ந்திருக்காங்க. ஆமாடா. டேய் இந்த புறா. அம்மா இவ்வளவு கர்மத்துறீங்க. நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பத்தியா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர ஏதோ செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்றேன். அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, கவலை நம்மை என்ன. உடம்புல கையும் கால் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டேடா பர்மனண்டா. ஏய் ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காவது வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சோத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். கபடி 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 கபடி. தாயம்மா வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது. ஏன் சோத்து கலையிற? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. கையடியா. சரி குழம்பு ஊத்து. மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. தாயமா யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏடி தாயமா உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இருந்தியா? என் பொண்டாட்டியா? ஐயோ நான் எங்க போய் ஒளியறது? போய் பாத்ரூம் போய் ஒளிஞ்சிக்கியா? சரி சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? காத்துட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இந்த பார் இப்ப வந்துடுறா. ஏக்கா ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான் நீ எப்படி அவசரப்படுற? ஐயோ டீ விடுறா பெருசு. டீ அதிகாரமா கேப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். நாடா கொடுக்க மாட்டேன். அறுவடை முடியட்டும் வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்ல வேலை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு பார்த்து பல வருஷமாச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா? ஆமா எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்க கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறேன்ப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறேன்ல பதில் சொல்றா. என்ன சொன்ன? ஐயோ ஐயோ அடிக்கிறானே ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல ஒண்ணு தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பின்ன வக்கீலா? யோ அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு 3 ஆண் 2. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கா இருந்தாலும் 100 வீட்டுக்கு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்னா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா தான் உதவி வாங்கிக்க. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா அது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு. என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னா? அவங்க கொடுத்தா தானே. டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை,
நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். என்னடா அங்க கும்பல்? சினிமா ஷூட்டிங் நடக்குது. சினிமா ஷூட்டிங்கா? யார கேட்டு நடத்துறானுங்க? என்ன இவனுங்க கும்பல் சேர்த்து வித்த காட்டிட்டு இருக்கிறானுங்க? கேமரா வச்சிருக்கிறதே ஏன் ஏடா? என்ன போய் தள்ளு தள்ளு டைரக்டர் வர தள்ளு. வாங்க சார். ஆஹா, சரி வைக்கிறான், நாட்டு வைக்கிறான், நாட்டு வைக்கிறான். எல்லாரும் காலைல விழுந்துட்டாங்க. நீ மட்டும் எவன் இல்ல? அப்பா காரத்து கட்டு போ, கட்டு கட்டுன்றான். போயா. டேய் டேய், உன்னதான்டா புரோக்கர். யாரையா புரோக்கர்? நினைச்சாண்டா. என்னையா கேவலமா புரோக்கர்னு சொல்லி கூப்பிடுற? உன்னை புரோக்கர்னு கூப்பிடாம எப்படிடா கூப்பிடுறது? ஹியர் ஐ அம் தி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸிகியூட்டிவ் டேமேஜர். ஓஹோ, அந்த புரோக்கர் தொழிலெல்லாம் விட்டு இந்த வேலைக்கு வந்துட்டியா? யாரியா நீ? நான் யாரா? என்ன தெரியல? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சச்சின் டெண்டுல்கரா? டேய், இது உனக்கே ஓவரா தெரியல. நான் தான்டா சேரன். ஓ, சேரனா? என்ன சார், சொல்ல மறந்த கதையில வேற மாதிரி நீங்க இப்ப அடையாளமே தெரியாம மாதிரி. இந்த ஏரியா கோடீஸ்வரன் சேரன்டா. இந்த கையால எத்தனை 500 ரூபாய் நோட்டு நீ வாங்கி இருப்ப. இப்ப ஞாபகம் வந்துருச்சு சார், ஞாபகம் வந்துருச்சு. மொக்கையா ஒரு ஃபிகரை பெத்து வச்சுட்டு அழகான கோடீஸ்வர மாப்பிள்ளை இதுக்கு பாத்து கொடுன்னு என் பின்னாடி லோலோன்னு அலைஞ்சீங்களே, அதானே நீங்க? மொக்கையா? மொக்கையா? எஸ் சார். என்னடா இவன் மொக்கையான்றான், அவன் நோக்கியான்றான். அப்படி ஐயா, அப்படி 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 இங்க இங்க வாயா. வந்துட்டேன். பேக்ரவுண்ட்ல டைட்டானிக் கப்பல் வேணும்னு சொன்னல, எங்க? என்னது டைட்டானிக் கப்பலா? சொல்லிருக்கேன் சார், டீனர் இருந்து வருது. ஐயோ, அக்கில பிக்ஸ் பண்ண. நைட்டுக்கு தான் சார் பிக்ஸ் பண்ணிருக்கேன். நைட்ல தான் வருவா. அதை பத்தி சொல்லையா? அகில கிரைன சொன்னேன். ஓ, அதுவா? ஆமா. ஹீரோ ஹீரோயின் எங்க? எங்க கேமரா எங்க? கூப்பிடு. ஏய், ஹீரோ ஹீரோயினா வாங்க, ஓடியா 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 ஓடியா. ஹீரோ நான் தான் சார் ஹீரோ. சார், அது பாப்பா, இது பீப்பா. பாப்பா, இவரு உன்னை ரேப் பண்ண போறாரு. என்ன புதுசா கேக்குற? சீன்ல டெய்லி பண்றது தானே? ஆனரி ரேப் அவ்வளவுதான். நீ பயங்கரமா கத்தி அலறணும். கன்னு மாதிரி டைரக்டர் உணர்ச்சியை கண்ணுல இருந்து எதிர்பார்க்கிறார். உங்க டயலாக், நீ இந்த உலகத்துல எங்க ஓடி போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். சொல்லு. இதான சார் டயலாக். சொல்லிடுறேன். இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேனே. நீ அது இப்படி நடி. இந்த உலகத்துல நீ எங்க ஓடி போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். அப்படி நடி. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சா? கேமரா இருந்துச்சு சார். நீங்க நடிச்சு இப்படி நடி. மெசேஜ் பண்ண வரணும். இந்த உலகத்துல எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். அப்படி இவ்வளவுதானா? இப்ப பாருங்க. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேயா? நீ எல்லாம் ஒரு நடிகை, உனக்கெல்லாம் ஒரு மூஞ்சி. அப்பா
உள்ள மட்டும்தான் ஒண்ணு இல்ல நினைச்சேன், வெளியில ஒண்ணு இல்லையா? ஆமா சார். போயா நோக்கியா? அது நல்லா தெரியுதுல்ல? எப்படி சார் தெரியும்? குறுக்க நீங்க நிக்கிறீங்க. இங்க வா, இப்ப தெரியுது. அந்த ஃபேக்டரிக்கு பாம்பு வைக்கிற ஷாட் இருக்குன்னு சொன்னல, அந்த ஃபேக்டரி யாருதுன்னு கேட்டு பாம்பு வச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடு. ஓகே சார். என்னது ஃபேக்டரிக்கு பாம்பு வைக்கிறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஃபேக்டரி ஏன் ஃபேக்டரிடா? இந்த ஃபேக்டரி என்ன விலைன்னு கேட்டு ஒரே செக் எழுதி கையில கொடுத்து அனுப்பு போ. யோ 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 யோ, நீ ரியலி லக்கி மேன்யா. 1 கோடி ரூபாய் பணத்தை ஒரே செக்ல தூக்கி போடுறேன், அதை அள்ளிட்டு பா 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 பா. என்னடா கோடிங்களா அவ்வளவு அனாவசியமா பேசிட்டு இருக்கிற? அவர் அப்படித்தான். யார் அவரு? யார் அவரு? யாரு அவரு? யார் அவருன்னு நீ தானே சொல்லணும். நான் தான் சொல்லணும் இல்ல? யார் அவரு? புடிச்சிட்டேன். இது பல கோடிகளுக்கு ஓனர், சென்னை சிதம்பரம் உடையாருடைய ஒரே சன்னு. அப்படித்தான். சிதம்பரம் உடையாருடைய பிள்ளையா நீங்க? உங்களுக்கு ஏங்க இந்த சினிமாலாம்? யோ, கலை நமச்சல்யா, ஏதாவது பண்ணுன்னு கலைத்தாய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. 8 கோடியில எவ்வளவு? 8 கோடியில 8 கோடியில ஒரு படத்தை எடுத்து அதுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாலியை கையில தூக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு பாரியா. அப்ப இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்ப இல்ல, இப்பவும் சாரு கல்யாணம் ஆகல. எனக்கு மூட விட்டாச்சு பேக்கப். அப்ப நம்ம மெட்ராஸுக்கு கிளம்பிட வேண்டியதானா சார்? நாளை காலையில சன்ரைஸ் ஹோட்டல் இருக்கணும்ல? சன்ரைஸ மேற்கா காட்டின ஒரே டைரக்டர் நீங்க தான் சார். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுங்க. ஏன்டா ஊர? இந்த ஊர்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் எங்க சார் போவேன்? சிதம்பரம் உடையாரோட ஒரே மகன், பெரிய கோடீஸ்வரன். இந்த கண்ணா நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. வீட்டுக்கு கூட்டு போறேன், மாப்பிள்ளை மனசுக்குள்ளே பேசுனீங்களா? ஆமா. தம்பி, எது அண்ணன்னு வச்சுக்க. என்ன சார என் வீட்டுல தங்க சொல்ல. ஏயா என்ன வார்த்தையா சொல்ற? உன் வீடெல்லாம் ஒரு வீடா? நல்ல வேளை அவர் காதல விழல. துப்பாக்கில 2 குண்டை லோட் பண்ணிட்டு அலையிறாரு, சுற்றுவாரு ஒண்ணு. இல்ல, வீட்டுல ஏசி எல்லாம் இருக்குது. இந்த ஏரியாவிலேயே நம்ம வீடு தான் பெரிய வீடு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க அண்ணன். வேருக்கு டவுல் கொடு. ஐயோ, கர்ச்சிப் கூட கொண்டு வரலையே சார். ப்ரொடக்ஷன் டாடா. சரி, 500 நோட் இருக்கா? இருக்கு சார். கொடு. இந்தாங்க. ஆஹா ஆஹா, அடடடடடா அடடா, ஓஹோ, ஆஹா, சூப்பர். வேர்வை துடைக்க 500 ரூபாய் நோட்டா? ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இவன் அமைக்கணும். ஆறு தண்ணி குடிக்கிற மாதிரி கரெக்ட் ரூட்ல பார்ட்டி வர்றான். அப்படியே மடக்கு. பார்த்தாலே கருப்பு கருக்கட்ட மாதிரி இருக்காரு. வீடு சுத்தமா இருக்குமா? தம்பி தம்பி, கலரையும் கட்டடத்தையும் கனெக்ட் பண்ணாதீங்க. மொசைக்கில் அப்படி எழுச்சி வச்சிருக்க. சொல்லுப்பா. ஆமா சார், எப்படி எப்படியோ சம்பாதிச்ச சொத்து எடுப்பா இருக்குமே தவிர ஏடா கூடமா இருக்காது. சரி சரி சரி, வாங்க வாங்க போலாம் போலாம். தம்பிக்கு ரொம்ப பெரிய மனசு. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? ஏன்டா நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான். ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டா இது. ஆமா, இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதிதாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய் போ. நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்டா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா. நல்லா இருடா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்ஸா? பர்ஸா? ஏதோ கை தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. இந்தா, எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா? அவரா வாச்ச. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்றேன். சீக்கிரம். ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிடா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? அவரா சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றனே இவங்கிட்ட. இனி வாயவே திறக்கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க கொடுக்கணும். டேய், பைக்க குடுறா. பைக்கையாவது விடேன்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போகணும். நான் ஆவடி வரைக்கும் போகணும். எத்தனை தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது?
டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ணேன். கீரு இதான் கீரா? அது டயர். போய் தொலைடா. இரு உன்னை விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ. நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அட பாவி. இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே, எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாடுறா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறாங்க, நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்கா 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார்? தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம், அத கூறு போட்டு கூவி கூவித்துருவா. நான் பயமா அவன 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க, 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபா தான் இருக்கு, வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்ட பிளாட்டே வாங்கலாம்டா. எடு. நிஜமா சொல்றேன்? ஆமாடா, எடுடா. இப்ப என்ன பண்ணுவ? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிக்கணும். ஐடியா கொடுத்து நீ அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் சொல்லி சரி விடு. ஆள் வரத்துக்கு நைசா மொத்த பணத்தை திட்டு வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். வெளில போயிட்டு படிக்கணும். லாஜிக் நான் தான் அப்பயே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெருவு போனா சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்ப? வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. வாழ்க வாழ்க. ஒரு முக்கியமான விஷயம், வருத்தமான விஷயம் கூட. எங்க முதலாளி கொஞ்சம் லூஸ். இதுக்கு முன்னாலே இந்த ஹோட்டல்ல வேலை பேச வந்தா பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் எங்க முதலாளி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. செருப்படி, கைகலப்பு, கச்சாம்புச்சான் வார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாப் கிளாஸ் ஹோட்டல் இது. என்ன பண்றது? இதை வாங்கணும்னா எங்க முதலாளியோட கிறுக்குத்தனத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன். அவர் நின்னா நீங்களும் நிக்கணும், அவர் உட்கார்ந்தா நீங்களும் உட்காரணும், அவர் சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும், அவர் தும்புனா நீங்களும் தும்பணும், அவர் இரும்புனா நீங்களும் இரும்பணும், அவர் மூக்க சுரைஞ்சா நீங்களும் சுரையணும். அவர் மூக்கைங்களா? என் மொட்டை ஊ மூக்கியாயோ மன்னிச்சுக்கீங்க. அவரு வாயில அடிச்சுக்கிட்டா கரெக்டுப்பா. ரகுபதி வந்துட்டார். சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் வந்தாச்சு. வாங்க. ஹலோ. எப்படி இருக்கீங்க? I'm fine. நீங்க உட்காருங்க. விசித்திரமா இருக்கு. ரகுபதி, என்ன இதெல்லாம்? நீங்க சூப் சாப்பிடுங்க. ஓகே. நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் லூஸ்ன்னு நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க.
ரகுபதி ஈ ஈ என்ன எனக்கு அலர்ஜி தெரியல. தெரியும் முதலாளி, இது சாதாரண ஈ இல்ல, மாட்டு ஈ. இந்த மாட்டு ஈ கடிச்சுதா கிராமத்துல என் சிநேகித மன்னார் மண்டைய போட்டா. அன்னிலிருந்தே தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாத்துடுறேன் ஈயா நானான்னு. அப்படி இருங்க, அப்படி இருங்க. இங்க இருக்கியா, இங்க இருக்கியா? ஏண்டா தடியா? யார தடியா? சார் இன்னைக்கு தான் திருப்பதி போய் அழகா மொட்டை அடிச்சு வந்திருக்காரு. அந்த சுத்தமான இடத்துல உட்காந்து அசுத்தம் பண்றியா? ஒண்ணு விட மாட்டேன் சார். அது விஷயம் கடிச்சா அமிலாடுவீங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. புடிச்சிட்டேன் முதலாளி, புடிச்சிட்டேன். அங்கே உட்காந்துருக்கியா? மூக்குல உட்காந்துருக்கியா? அதனா மூக்கு நினைச்சியா? பீரங்கி வெடிச்சா என்ன ஆவ? சார் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரே குத்து. அந்த மீசை மேல போய் உட்காந்துட்டியா? விட்டுடுவேனா? அறிவு கட்ட முண்டோ. என்னையா திட்ட? இல்ல அந்த ஈய அது மீசடா. முதுபல காடு நினைச்சியா? சார் அப்படியே இருங்க. ஒரே அடி. உங்க மூஞ்சி சப்பையானாலும் பரவாயில்ல, நான் இதை சாகடிக்காம விட மாட்டேன். மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. என் பல்லு, என் பல்லு, என் பல்லு. கட்டிக்கோ. கழுத்துல உட்காந்துருக்க. கை சரிப்படாது. இரு, கத்தி எடுத்துக்கிறேன். இரு சார், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கத்தில ஒரே வெட்டு. ஹோட்டலடா வாங்க வரீங்க? ரகுபதி முதலாளி, ஓ மூக்கு மேலே மூவ் பண்ணாத, மூர்ச்சி விடாத. சரி அப்படியே இரு, அப்படியே இரு.